கோழி கறி வாங்கிக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு அரை லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் இது. எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். கூடவே கொஞ்சம் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காவையும் போட்டு பொன் வரவலாம் மசாலா வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணி அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகாய் 2 நறுக்கி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா வறுத்துடுங்க. கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா உங்களுக்கு கலர் மாறினவுடனே நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ ஆற வச்சுருந்த அந்த மசாலாவை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா, ஸ்பெஷல் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ தண்ணி அதுவே விடும். கொஞ்சமாக மிளகு தூளும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் தழைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிரேவியாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை தொக்கா வேணாலும் எடுத்துக்கலாம்.